வெல்கம் டு நோபல் அக்வா கார்டன். இன்றைக்கி பிளான்ட் ரிவ்யூவில் என்ன பிளான்ட் பார்க்க போகிறோம்னா காலிகோ பிளான்ட் ஆல்டர்னேத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிஸ். இது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேத்ரா பெட்சிகியானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் பிளான்ட்டில் இது ஒரு வகை. காலிகோ பிளான்ட்டுன்னு சொல்லி காமன் நேம் சொல்லுவாங்க. இதை வாட்டர் க்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாட்டர் க்ரெஸ்ஸில் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் நம்ம கீரை சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி அங்கே ஒன்று ஃபார்மிங் பண்ணுறாங்க. அது பேரும் வாட்டர் க்ரெஸ் தான். ஆல்மோஸ்ட் ரெண்டு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எப்படி டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. இதுக்கு பேர் வாட்டர் க்ரெஸ்ஸு காலிகோ பிளான்ட்டு. நம்ம அக்வாரியம் பிளான்ட்டில் வந்து நம்ம என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேத்ரா பெட்சிகியானான்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டான இடத்துல தான் வளரும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஆல்டர்னேத்ராவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்களேன். இதாக இருக்குது பாருங்கள். நம்ம லட்விஜியா ரெட்மின்னு சொல்கிறோம்ல, இதுவும் ஒரு ஆல்டர்னேத்ரா வகையை சேர்ந்த ஒரு பிளான்ட்டு தான். நம்ம ஆல்டர்னேத்ரா தமிழில் நம்ம இந்த கீரைன்னா சொல்கிறோம்ல, பொன்னாங்கண்ணி கீரை சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த வகையை சேர்ந்தது தான் இதுக்கு ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே வளர்றது. அந்த பொன்னாங்கண்ணி வகையை சொல்கிறோம்ல, அந்த வகைகளை சேர்ந்தது தான் இதுக்கு எல்லாமே. இது நிறைய பேர் வச்சுருப்பீங்க, ஆனால் பேர் தெரியாமல் இருப்பீங்க. பேர் தெரியாதுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேத்ரா பெட்சிகியானா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். காலிகோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட காமன் நேம் பார்த்திங்கன்னா காலிகோ பிளான்ட்டு. வாட்டர் க்ரெஸ்ஸும் இது சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த பேர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இந்த பிளான்ட்டு வளர்க்குறது பார்த்திங்கன்னா பிராக்கிஸ் கண்டிஷன்லாம் கண்டிப்பாக வராது, மெல்ட் ஆயிரும். இதுக்கு நீங்கள் ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் போர் வாட்டரில் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ நிறைய பேர் இதை வச்சுட்டு மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து கூலிங்காக இருக்கணும். இப்போ நமக்கு பனிக்காலன்றனால நமக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இதில் வெயில் காலத்துலேயும் நான் இந்த பிளான்ட் எடுக்கும்போது பார்த்துருக்கேன், இது மெல்ட் ஆயிரும். கொஞ்சம் ஹீட் ஆனாலே இது அப்படியே மெல்ட் ஆயிரும். அதனால் இது கூலிங்கு தான் இதுக்கு ஏற்ற ஒரு டெம்பரேச்சர். அதே மாதிரி வாட்டர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா போர் வாட்டரில் இதை நான் வச்சு பார்த்துருக்கேன், போர் வாட்டரில் மெல்ட் ஆயிடுது. இதோட மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான். ஆர்ஓ வாட்டரில் அவ்வளோ சீக்கிரத்தில் மெல்ட் ஆகாது. ஓரளவு நல்லா தலையத்தான் செய்யுது. இது இப்போ நீங்கள் பாட்டில் வச்சுருக்கேன் நான். இதுவே நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஒரு பிளான்ட் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்களேன். இதாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி தான் பாட்டில் வந்த ஒரு ஸ்டெம்மு. அதில் விழுந்த ஸ்டெம்மை சும்மா போட்டு வச்சுருந்தேன். இது வந்து ஆர்ஓ வாட்டர் தான். உங்களுக்கு இந்த வாட்டர் வந்து ஆர்ஓ வாட்டர் தான். அதனால் இதில் நல்லா வேர் விட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வேர் விட்டு பிரான்ச்சஸ் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது. ஸோ இதுக்கு ஏற்ற நம்ம சூழ்நிலை நம்ம கொடுத்தோம்னா நல்லாவே வளர்ந்துடும். இதாக இருக்குது பாருங்கள். இதுவும் அதில் பிரிஞ்சது தான். இதுவும் வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வேர் விட்டு தானாகவே வளர ஆரம்பிச்சிடும். அது நம்ம சும்மா வாட்டரில் போட்டிருந்தாலும் வளரும். ஆனால் அதுக்கேற்ற கண்டிஷன் இருக்கணும். வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டர், திரும்ப சொல்கிறேன், வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டர் தான் இதுக்கு ஓகே ஆகும். ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா வளரும். அதே மாதிரி டெம்பரேச்சரை கூலிங்காக பார்த்துக்கோங்க. இந்த 2 மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நியூட்ரியன்ட் வந்து இதுக்கு நார்மலாக கொடுத்தாலே போதும். நார்மலாக கொடுத்தாலே நல்லா ஹெவியாக தான் வளருது. இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட்னா கிடையாது, அவ்வளோ நியூட்ரியன்ட்னா கிடையாது இதில். ஆனால் இதில் நல்லா க்ரோத் இருக்குது. ஸோ இது வந்து நியூட்ரியன்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக கொடுத்தாலே போதும். அந்த வாட்ரு கண்டிஷன் பிராக்கிஸ் கண்டிஷன் இல்லாமல் சாஃப்ட் வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஆல்டர்னேத்ரா பெட்சிகியானா சொல்லக்கூடிய காலிகோ பிளான்ட்டை நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். பேர் தெரியாதவங்க நல்லா அதுக்கானது திரும்ப சொல்கிறேன், இந்த பேரை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்டர்னேத்ரா பெட்சிகியானான்னு சொல்லக்கூடிய காலிகோ பிளான்ட், இதை வாட்டர் க்ரெஸ்ஸும் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ஆல்டர்னேத்ரா பெட்சிகியானா பிளான்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அக்வாரியம் பிளான்ட்டில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம்.
எந்தெந்த பிளான்ட்டு எந்த முறையில் வளர்த்தா வளரும்ன்று ஓரளவு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா பிளான்ட்டுமே நான் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது முதற்கொண்டு நம்ம வளர்த்தும் பார்த்துருக்கேன். எல்லா கண்டிஷன்லேயும் வளர்த்து பார்த்துருக்கேன். நம்ம சாஃப்ட் வாட்டர்லேயும் வளர்த்து பார்த்துருக்கேன், போர் வாட்டர்லையும் வளர்த்து பார்த்துருக்கேன், எல்லா வாட்டர்லையும் வளர்த்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி எல்லா டெம்பரேச்சரும் வளர்த்து பார்த்துருக்கேன். எதுக்கு செட் ஆகுன்ற ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ யாருக்கும் எந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி யாருக்கும் அக்வேரியம் பிளான்ட் எது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சப்ளை பண்ணலாம். நம்மகிட்ட எல்லா அக்வேரியம் பிளான்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று நமக்கு அக்வேரியம் பிளான்ட்டு சப்ளை வந்துச்சு. அன்பாக்சிங் வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நேற்று பண்ண முடியல, அப்லோட் பண்ண முடியல, இன்றைக்கி பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு அப்புறம் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் எடிட்டிங் வேலை முடியல, அதை எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லோரும் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.